இது வந்து உங்களுக்கு ஒரு வரலாற்று தருணம். அவர் சொல்வது போல ராஜீவ்காந்தி நினைவு நாளில் வருவது அப்படிங்கிறது இட் கேனாட் பி ஜஸ்ட் மியர் கோஇன்சிடென்ஸ். இது உங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். பேராசிரியர் காதர் மொஹிதீனோட நிலைப்பாடு பற்றி விமர்சனத்தை எழுப்பியிருக்கிறார். நீங்கள் காலையில் கூட விளக்கி சொன்னீங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் முடிச்சு புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒரு நகைமுரண் இருக்கிறதா நீங்கள் பார்க்கலையா? மறைந்த அமரர் ராஜீவ்காந்தியை பற்றி சொன்னீங்க. இந்தியாவை 21ஆம் நூற்றாண்டுக்கு இட்டு சென்றவர். விண்வெளி, தொலைத்தொடர்பு, கணினி எல்லாற்றுக்கும் ஒரு முன்னுதாரணமாக முன்னணியில் இருந்தவர். அதனால் இந்த நேரத்தில் அவர் நினைவு கூறுவோம். ஒன்று, இன்றைக்கி நந்தகுமார் பேசின பல விஷயங்களில் நான் ஒத்து போகிறவன். ஒரு விஷயம் ஏதோ நகைப்புண்டார் பேராசிரியர் காதர். நகைப்புன்னு சொல்ல நகைமுறைன்னு சொன்னார். நகைப்பு சொல்லிட்டு அப்புறம் நகைமுறை சொன்னார். ஓகே, நகைப்பு சொன்னீங்களா? மேபி தட் வாஸ் வெரி ஆமா ஆமா ரெண்டையுமே சொன்னேன். எப்பவுமே உண்மைக்கு மாறா சொல்ல மாட்டேன். முறையாக தான் பேசுவேன். ஆமாம், அது நிறைவாக தான் பேசுவேன். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய. அவர் சொன்ன நகைப்புங்கிறது வேண்டியதில்லை, அதில் திகைப்பு இருக்க வேண்டியதில்லை. ஒரு சகிப்போடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை தெரியும். நீங்கள் நிறையா பேருக்கு தெரிய வேண்டிய உண்மையை நான் இப்போ உங்களை வரவழைக்கிறேன். இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குது. இந்தியா கூட்டணி, அதில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, திமுகவும் இருக்குது. உங்களுக்கு நன்றாக தெரியும். கேரளாவில் நாங்கள் எப்படி இருக்கோம்? கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் நேரடி எதிராக இருக்கும். உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு காலத்தில் மம்தா பானர்ஜி இருக்கும்போது அங்கே மம்தா பானர்ஜிக்கு எதிராக கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் களம் கண்டதை நம்ம பார்க்குறோம். அதனால் இதில் வந்து திகைக்கவும் வேணாம், நகைக்கவும் வேணாம், ஒரு பகைப்பும் இதில் தேவையில்லை. தேசிய அளவில் கூட பார்த்துருக்கோம், அதுவே வித்தியாசமானது தான். அதில் இன்னொரு வித்தியாசமாக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே 2 கூட்டணியில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்ததில்லை சார். அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதுவரை ஒரு மதசார்பற்ற கூட்டணின்னு ஒன்று இருந்துச்சு. இன்றிலிருந்து அது 2 மதசார்பற்ற கூட்டணியாக மாறி இருக்கு. இந்த உண்மையை நீங்கள் புரியணும். எப்படின்னா, திராவிட திராவிட கட்சி கூட்டணி சொல்ல விட்ட மாதிரி எனக்கு ஒரு நிமிஷமாக கொடுத்தா போதும், மக்களுக்கு போய் சேரணும் இல்லையா? நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வைக்கிறேன். 2 மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்றேன் தமிழ்நாட்டில். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருந்த கூட்டணி, இருக்கிற கூட்டணி, அதில் இங்கே இருக்கவங்க இருக்கலாம், அங்கே இருக்கவங்க இருக்கலாம். 2வது, இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் நம்முடைய விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற மதசார்பு கூட்டணி. அதுக்கு உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். அவர் நினைச்சிருந்தா 47 49 அதிமுகவோட நேரடியாக பேசி வாங்கியிருக்கலாம். அந்த பக்கமே அவர் போகலை. எங்கே போனார்? 2 இடங்களாக இருந்தாலும் முஸ்லீமிக் அலுவலகங்கிறது மறைக்கார் தெருங்கிறது ஒரு சின்ன படி, அங்கேயும் போனார். அதே மாதிரி இசிகா அலுவலகத்துக்கு போனார், கம்யூனிஸ்டுகளுடைய கட்சிக்கு போனார், எல்லா இடத்துக்கும் போனார்னா அதில் என்ன உங்களுக்கு விஷயம் சொன்னால், மதசார்பற்ற கூட்டணி தான் இருக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கார் அவர். சரி, வந்ததுலேருந்து அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள். இன்றைக்கி நீட்டு விஷயமாக இருக்கட்டும், இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் அவங்க வந்து அதில் தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி திராவிட மாடல் ஆட்சி செய்த அந்த மகளிர் உதவி இருக்கு, அதை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இன்றைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததில் எந்த மாறுபாடு இல்லாமல் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அது அல்லாமல் சார் மைனஸ் பிஜேபி சார், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கொள்கை நீங்கள் வச்சுப்போமே, பிஜேபியோட அதிமுக கூட்டணி இல்லைன்னு. இப்போ திமுகவோடும் அதிமுகவோடும் ஒரு கட்சி ஒரு நேரத்தில் உறவு கொள்ள முடியாதுல்ல, அது சாத்தியம் இல்லைல்ல. பட் இன்னைக்கு நிறைய வித்தியாசங்களை பார்க்குறோம். பட் இது சஸ்டைனபிளாங்கிற கேள்வி இருக்கு. அதாவது அசாத்தியம் என்பது சாத்தியமாகிறது தான் உலகம். மாற்றம் ஒன்று தான், மாறாத ஒன்று. யார் யாரோடும் கூட்டி சேர முடியும், அதெல்லாம் காலத்தின் கட்டாயம். அப்படி ஒரு நிலைமை சமீபத்தில் வந்துச்சா இல்லையா? சகோதரர் திருமாவளவன் அவர்களை முதல்வராக்கணும் ஒரு முடிவு வந்துச்சு. அல்லது எடப்பாடியார் வந்து தனக்கே அது வேணும், திமுகவை ஆதரிக்கணுங்கிறதுலாம் வந்துச்சு. அது உண்மை பொய்யாங்கிறது மக்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்ல, இதே சகோதரர் பாவலன் இருக்காரு. 8 நாளைக்கு முன்னால் நானும் அவர் இன்னொரு தொலைக்காட்சியில் கலந்துக்கிட்டோம். அப்போ நான் ஒரு வேண்டுகோள் தொலைக்காட்சியிலே வச்சேன். சகோதரர் திருமாவளவன் அவர்கள் திருச்சி கிழக்கை கேட்டு அவர் அமைச்சராக வேண்டும், அல்லது முதல்வர் நினைத்தால் அவருக்கு இன்னும் கூடுதல் மரியாதை கூட கொடுக்கலாம்னு சொன்னது 8 நாளைக்கு முன்னே சொன்னேன். இன்னைக்கு அது ஒரு பேச்சு அடிபடுது. அப்போ தாவேகாவுக்கு ஒரு முதலாக ஒரு பாராளுமன்ற இடங்களை வந்து தேர்தலுக்கு பிறகு கிடைக்க வாய்ப்பும் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்பியிருக்கீங்க, பாவலன்ட்டே விளக்கம் வாங்கிடுவோம். அதுக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா திருச்சி கிழக்குக்கு எலெக்ஷன் இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் முதலமைச்சர் தரப்புக்கிட்டே திருமாவளவனே பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான கொடுக்கிறது முதல்வர் விஜய் அவருடைய விருப்பம்.
நாம கேட்கறது வேற, அவர்கிட்ட சொல்றது வேற. திருமாவளவன் அவர்கள் வந்தார்னு சொன்னா அமைச்சரவையில் இடம்பெற்றா இந்த அமைச்சரவை இன்னும் சிறப்பாக செழுமையாக செல்லும் என்பதை தான் நான் சொன்னேன். யார் இடம்பெற போறாருன்னு தலைவர் அறிவிப்பார், உங்க தலைவர் அறிவிப்பாரு. பட் நீங்க ஜஸ்ட் நேத்தியும் பேசணும், நீங்க காலையிலயும் பேசணும், ஜஸ்ட் டு செட் தி ரெக்கார்ட் ஸ்ட்ரெயிட். நீங்க அமைச்சரவையில் இடம்பெறும் பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணியில தான் இடம்பெறீங்க, கூட்டணி மாறுறீங்கன்னு தான் பொருள் இல்லையா? உடைச்சு பேசுறோம். ஆமா, ஓகே. இப்ப நான் பேசுறேன். அதே போல திரு ஹிதாயத்துல்லா சொன்னார்ல, அந்த ப்ரொபோசலுக்கு ஆமா உங்களுக்கு தான் பாவலன் சார். திருமாவளவனும் கூட அமைச்சரவையில் பங்கு கொள்வது இன்றோ இன்ன ஃபியூச்சர் அகேஷன்ல வாய்ப்பு இருக்கிறதா? அந்த மாதிரி ப்ரொபோசல் தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து இருக்கிறதா? நாட் ஜஸ்ட் விசிகே, திருமாவளவன் himself. பலரும் அது மாதிரி விருப்பப்படுறாங்க. திருச்சி இடைத்தேர்தலில் தலைவர் எழுச்சி தமிழர் போட்டியிட்டு இந்த தாவேக்காவுடைய அமைச்சரவையில் இடம்பெறணும், அதுவும் வந்து துணை முதலமைச்சராக இடம்பெறணும்னு சொல்லிட்டு பல தரப்புல பேசுறாங்க. எங்க கட்சியிலிருந்து நிறைய முன்னணி பொறுப்பாளர் இந்த மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. அது தாவேக்கா தரப்பிலிருந்து சில பேர் பேசினாங்க. பொதுவா ஒரு தலைவர் மேல இருக்கக்கூடிய திருமாவளவன் கேபினெட்ல இடம்பெற அவங்களும் விரும்புறாங்களா? யாருடைய தரப்புல இருந்து? தாவேக்கா அரசு யாருடைய தரப்புல இருந்து? தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து. அவங்களும் அதான் ஒரு சிலர் அங்கிருந்து தலைவர் வெற்றி பெற்று தாவேக்கா அமைச்சரவைக்கு வரணும் அப்படின்ட்டு தாவேக்கா தரப்புல இருந்து சிலர் விருப்பப்படுறாங்க. ஓகே. ஆனா வந்து அது தொடர்பா வந்து எங்க தலைவர் எந்த முடிவு எடுக்கல, அந்த விவாதத்துக்குள்ள அவரும் போகல. இப்ப எனக்கு முன்னாடி வந்து இங்க என்னன்னா, நேற்று வரை விடுதலை சிறுத்தைகள் திமுக அணியில் இடம்பெற்றுட்டு அந்த அணியில் தான் நீடிக்கிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து தாவேக்கா அமைச்சரோட இடம்பெற போறாங்களே அப்படின்ட்டு வந்து பலரும் பலவிதமாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம சேலம் மணிகண்டன்லாம் வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்காரு. அது குறிப்பாக வந்து பிராமண கடப்பாரை கொண்டு திராவிடத்தை இடிப்போம்னு சொல்லி வந்து விஜய் சொன்னதா ஒரு அவதூற பரப்புறாரு. அது வந்து சீமான் சொன்னது. அது தமிழ்நாடே கண்டிச்சது. ஆமா, சீமானதான் அவர் கோட் பண்ணார். அப்ப இந்த சீமானை இங்க இழுக்க வேண்டிய தேவை என்ன? நிறைவேற்றிருக்காருன்னு சொன்னேன். சீமானை இந்த விவாதத்துல சீமான் அவர்களை இழுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதாவது ஆடத் தெரியாத மங்கம்மாவுக்கு மேடை பத்தலையா, ஆடத் தெரியாத மங்கம்மாவுக்கு மேடை பத்தலையான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதிமுக அமைச்சரவையில இடம்பெறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு உடனே விசிக இடம்பெறுது. ஆளுகின்ற ஒரு அரசுல விசிக எப்படி இடம் பெறலாம், கம்யூனிஸ்ட் எப்படி இடம் பெறலாம், காங்கிரஸ் எப்படி இடம் பெறலாம் வந்து அடிவயிறு எரிய இங்க மணிகண்டன் வந்து அது குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்காரு. சார் வந்து அரசியல் கட்சிகள் வந்து வாய்ப்பை எதிர்நோக்கி அந்த கட்சியின் நலன் கருதி, எதிர்கால நலன் கருதி தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இன்னைக்கு போய் நீங்க தளபதி மு.க. ஸ்டாலின் கேளுங்க, அவர் வந்து நான் எங்களுடைய ஸ்டாண்டை வந்து தவறுன்னு அவர் சொல்ல மாட்டாரு. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்க எடுத்த அந்த முடிவு வந்து சரின்னு அவரே சொல்லி இருக்கிறாரு. அவர் சொல்லும் போது சுற்றில இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏன் வந்து இந்த வருத்தம் ஏற்படும் தெரியல. அதை கவிழ்த்து விட முடியுமா? கவிழ்த்து விட்டு மறுதேர்தல் கொண்டு வர முடியுமா? அதை வந்து நீங்க விரும்புறீங்களா? ஓகே ஓகே, நான் கவுத்துறலாமா? ஓகே, கேட்கலாம். சங்கத்தை கவுத்துறலாமா? எல்லாரும் ஆதரவு வேணா, பாமக ஆதரவு வேணா, பாஜக ஆதரவு வேணான்னு விஜய் வந்து உறுதியா நிக்கிறாரு. ஓகே, எங்க கிட்ட ஆதரவு கேட்கிறாரு. ஓகே, என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. ஓகே, என்ன செய்யலாம் கேட்போம். பிரகாஷ் சார் உங்களுக்கு தர, நீங்க கோல் போடுங்க. ஓகே, பால் உங்களுக்கு தர சார், நீங்க கோல் போடுங்க சார். ஓகே, மணிகண்டன் சார் ஏதோ கோல் போடுறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. அதாவது இப்படி சொன்னவர் தமிழ் தேசிய அதிபர் சொன்னதை விஜய் இன்னைக்கு நிறைவேற்றி காமிச்சிருக்கிறார். பிராமண கடப்பாரை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவோங்கிறது இன்னைக்கு அவர் நடைமுறைப்படுத்தி காமிச்சிருக்காருன்னு சொன்னேன். ஒரே ஒரு கேள்வி அண்ணன் பாவலன்ட்ட கேட்கிறேன். மரியாதைக்குரிய உங்களால் ஆசிரியர் என்று விழிக்கப்படும் தீகா வீரமணி இன்னைக்கு இந்த தேரை, சமூக நீதி தேரை பின்னுக்கு இழுத்து விட்டார்கள் அப்படின்னு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதையும் மீறி நம்ம எழுச்சி தமிழர் நாளைக்கு நீங்க பிராமண அமைச்சரோடு சேர்ந்து அமைச்சரவையில் பங்கேற்க போறீங்களா? கேள்வி நம்பர் 1. பிராமணருக்கு 2 பேருக்கு இடம் கொடுத்திருக்கிறது மூலம் பிஜேபிக்கு மரியாதைக்குரிய முதல்வர் ஒரு செய்தி சொல்லியிருக்கார். பிஜேபிக்கு பச்சை கொடி காமிச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஏற்புடையதா சார்? அதாவது காங்கிரஸ் கட்சியில பிராமணர்கள் வந்து அமைச்சரா இருக்கிறாங்க. நாங்க காங்கிரஸோடு வந்து அந்த அணியில இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம்ல.
விடுதலை சிறுத்தைகள் எங்கே இருந்தாலும் நான் எங்களுடைய இந்து தனித்தன்மையை நாங்கள் இழக்க சமய மாட்டோம். கேட்டேன். சமூக நீதிக்காக நாங்கள் வீரமணியோட குரல் கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? திக தலைவர் வீரமணியோட கருத்துக்கு என்ன பதில்? கொடுப்போம். அதுக்கு வாங்க பிரதர். சார் அவர் நிலைப்பாடு சார், அதே மரியாதைக்குரிய திரு வீரமணி அவர்கள் தான் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஜெயலலிதா அம்மையாரை சமூக நீதி காத்த வீராங்கனை என புகழார சுட்டார். கோபால், இது வேறவாயா கோபால்? ஐயோ, நேத்து வரைக்கும் எங்க வீரமணி கோபால், இது வேறவாயா? இருங்க இல்ல நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க. நாங்க இப்பதான் அமைச்சரவைக்குள்ள போறோம். ஒரு ஆட்சியை காப்பாற்றிருக்கோம். தமிழ்நாட்டு நலன் கருதி மறுதேர்தல் வரக்கூடாது என்பதற்காக உங்கள மாதிரி வந்து பாஜகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவர்கள் தாவேக அமைச்சரவையில் இடம் கொடுக்க கூடாதுன்னு நாங்க போறோம். ஓகே, பாயிண்ட் டேக்கன். அதுல வந்து அதனால வந்து இதுல வந்து நான் விளங்கிக்கிறேன். இப்ப நீங்க தான் வந்து நேத்து வரைக்கும் வேற மாதிரி பேசுனீங்க, இன்னைக்கு வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, விடுதலை சிறுத்தைகள் எந்த இடத்துல இருந்தாலும் எங்களுடைய தனித்தன்மை இழக்க மாட்டோம். ஓகே, நாங்க தாவேக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய குறைகளை மீண்டும் வருவோம். பிரகாஷ் சார், இப்ப எல்லாரும் நிறைகளை நிறைய பேர் பேசிட்டாங்க. உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கு? அதுல விமர்சனங்கள் என்னன்னா, ஐயுஎம்எலுக்கு சிறுபான்மையை நலத்துறை, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை. இது வந்து இவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமே இல்லையே. பட் அதுல நம்ம இன்னத்தையும் சேர்த்து தானே பார்க்கணும். ரெண்டு கல்வித்துறையும், உயர்கல்வித்துறையும் சரி பள்ளி கல்வித்துறையும் சரி பட்டியலின சமூகத்தினருக்கு கொடுத்துருக்குறாங்க. 7 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்து பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கலாம் சார். நீங்கள் வந்து 7 பேருக்கு கொடுங்க, 2 உயர்கல்வித்துறையும் பள்ளி கல்வித்துறையும் கொடுங்க. அது தாவேக்கால இருக்க தலித்துகளுக்கு தானே கொடுத்து, காங்கிரஸ்ல இருக்கிற தலித்துக்கும் பொது தொகுதியில் வென்ற தலித்துக்கும் கொடுத்துருக்கீங்க, ரைட்டுங்களா? ஆனால் விசிகா அந்த இடத்துக்கு போகிறதுன்றது தலித் விடுதலைக்கான இயக்கம். அவங்களுக்கு வந்து உயரிய பொறுப்பு கொடுக்காதது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அவங்களுக்கு ஒரு பெரிய கேபினெட் அந்தஸ்தில் முக்கியமான துறைகள் கொடுக்கும்போது, உதாரணத்துக்கு உள்ளாட்சி நிர்வாகம், ஒவ்வொரு கிராமத்திலையும் பஞ்சாயத்துலேயும் கொடியேற்றுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திமுக ஆட்சியில் கடுமையான விமர்சனங்களே வந்தது, எங்களை கொடியேற்ற கூட விடல அப்படின்னு. ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து சம்பவத்திலலாம் பாவலனே இருந்தார். இன்னைக்கு அந்த விஸ்வநாதன் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மேல உளவு அந்த ஊர் தான் வருது. பாவலனோட ஊர் அந்த ஊர் தான். அந்த மேல உளவு சம்பவத்தில் நடந்த விஷயங்கள் என்ன? அப்போது என்னுடைய கருத்து என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதி திராவிட நலத்துறை கொடுப்பதும், திமுக அதிமுக ஆட்சிகளில் ஒவ்வொரு முறையும் தலித்துகளுக்கு அதே துறை தான் கிடைக்கும், ரைட்டுங்களா? கயல்விழி செல்வராஜ்னு ஒரு அம்மா, அவங்க ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்தாங்க. தேவேந்திர குல வேளாளர் பிரிவை சேர்ந்தவங்க. அவங்க அந்த அமைச்சரவையில் இருந்தாங்களா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் அந்த துறை. மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு, அது ரெகுலேட்டட் பை சம் ஏஜென்சிஸு, இவ்வளோ தான். உதாரணத்துக்கு ஆதி திராவிடர் நல்ல பள்ளிகளை தான் சூப்பர்வைஸ் பண்ண முடியும் அவங்களால. ஸோ திமுக அதிமுகவோட அப்ரோச்சே தாவேகா தொடருது. விசிகாவுக்கு இன்னும் ஹெவி வெயிட் போர்ட்ஃபோலியோ கொடுக்கலாமே அப்படிங்கிறது. விசிகாக்கு இந்த விமர்சனம் ரொம்ப முக்கியமான விமர்சனம். விசிகாவோட பதிலும் வாங்கணும். உங்கள்கிட்ட இருந்தே அடுத்த பகுதியை